இதை வந்து ஆரம்பத்திலேயே நாங்கள் வந்து நினச்சிருந்தா உங்களை காலி பண்ணியிருப்போம் அப்படின்னு மிரட்டக்கூடிய அமைச்சருடைய தோணி தான் இது வந்து அடுத்த உச்சகட்டத்துக்கு சேகர்பாபு பேசுனது தான். சேகர்பாபு அவர்கள் பேச்சுவார்த்தை பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவர் ஏன் போனார் அப்படின்றது தெரியல. கட்சி பொறுப்பில் இந்த சென்னை மண்டலத்தை பார்க்கக்கூடிய அமைச்சர் நீங்கள் சொல்லலாம், மாசுவும் இவரும். பட் ஆனால் துறை ரீதியாக ஒரு பிரச்சனை நடக்கும்போது அந்த துறையினுடைய அமைச்சர் அங்கே இருக்கணும், இல்லைனா மேயர் பேசணும், இல்லைனா அதிகாரிகள் பேசணும். லோக்கலில் இருக்கிறாரு அப்படின்றதுக்காக லோக்கல் கட்ட பஞ்சாயத்து மாதிரி இங்கே அமைச்சரை பயன்படுத்தியிருக்காங்க திமுக இந்த விஷயத்தில். இன்னைக்கு விஜய் அவர்கள் அவருடைய பணியோர் ஆஃபீஸில் இவரை சந்திச்சா இருந்தது தான் ஒரு விமர்சனம். இவங்களுக்கு வேற வந்து வாய்க்கு வேற எதுவும் நேராக வந்து மீட் பண்ணியிருந்தா என்ன இம்பாக்ட். இதை வந்து அவர் தரப்புலேருந்து சொல்கிறத விட நேற்று போராட்ட குழு வந்து அங்கே போயிட்டு அவரை சந்திச்சவங்களே வெளியே வந்து ப்ரெஸ் மீட்டில் சொன்னாங்க, எங்ககிட்ட அவர் நேற்று நைட்டே பேசினார். இல்லை அவர் பார்க்கல அப்படிங்கிறத விட கேஎன் எடுத்து தானே எங்கள் துறையோட அமைச்சர். இல்லை அவரும் வந்து பார்க்கல. இங்கே வந்து இவங்களுக்கு கமிஷனில் பிரச்சனை பதார், நீ தானே கமிஷன் வாங்க, நீயே பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கேஎன்ஆர் கைக்கு விட்டு போயிட்டு வராங்கன்னு கூட தெரியல. இவங்களுக்கு ஒட்டு மொத்தமாக இந்த பிரச்சனையில் கொள்கை முடிவுன்னு இன்றைக்கி நிற்கிறாங்க. திமுகவுடைய கொள்கை என்ன? தனியார் மயமாக்குறதா? ஒரு தனியார் நிறுவனத்துக்கு நீங்கள் ஆள் பிடிச்சி கொடுக்கக்கூடிய வேலையை செய்கிறதுக்கு எதுக்கு மாநகராட்சி, எதுக்கு அதுக்கு ஒரு மேயரு, எதுக்கு அதுக்கு அதிகாரிங்க, எதுக்கு அரசு சம்பளம்? தனியாராக பண்ணிட்டு போயிடலாமே. நீங்கள் மேயரையும் அமைச்சரையும் இந்த துறையையும் தூக்கி தனியார் மயமாக்கிட்டீங்க. எதுக்கு உங்களுக்கு தான் மக்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்து எதுக்கு இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் பாருங்க. இந்த அரசு இந்த மாநாட்டை கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு, இந்த கூட்டத்தை வரவிடாமல் தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் வேலை செய்யட்டும். இங்கே அதை மீறி 2 மடங்கா 3 மடங்கு நீங்கள் எவ்வளோ ஒடுக்குறீங்களோ இந்த இளைஞர் சக்தி வந்து அதை மேலும் மேலும் அதிகப்படுத்தும். அவங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ஒடுக்குறீங்களோ, நீ என்ன தடுக்கிறியா, நான் பாரு எவ்வளோ மேலே போகிறேன்னு சொல்லிட்டு உயர பரப்பான். ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு நரேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன், நீங்கள்? நல்லா இருக்கேன் பிரதர். உங்களை இந்த லுக்கில் பார்க்கும்போது, இப்போ சாஞ்சிக்கிட்டு லுக்கில் பார்க்கும்போது சீமான் சார் மாதிரியே இருக்குது. நான் வேணா இப்படி உட்காந்துடுறேன். பட் சீமான் சார்லாம் வந்து தூய்மை பணியாளர்களை நேராக வந்து மீட் பண்ணி ஆர்ப்பாட்டம்லாம் வந்து பண்ணி அந்த விஷயத்தை எந்த அளவுக்கு பேசும் பொருளாக ஆக்கணுமோ அந்த அளவுக்கு ஆக்கியிருக்கார். பட் விஜய் சார் வந்து அவரோட ஆஃபீஸ் பணியருக்கு கூப்பிட்டு பேசினது அப்படிங்கிறது நல்ல விஷயமா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேராக போய் பேசியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிறது தான் நேற்றினுடைய சந்திப்பினுடைய பல பேருனுடைய கருத்தாக இருந்தது. எப்படி பார்க்குறது இந்த விஷயத்த? ஆக்சுவலாக இவ்வளோ நாளாக வந்து இந்த போராட்டம் போகும் அப்படின்றத ஆட்சியாளர்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. முதல் விஷயம் 12 நாளாக கடந்து போய்கிட்டு இருக்கு, இன்னமும் போய்கிட்டு தான் இருக்குது. இதை வந்து ஆரம்பத்திலேயே நாங்கள் வந்து நினச்சிருந்தா உங்களை காலி பண்ணியிருப்போம் அப்படின்னு மிரட்டக்கூடிய அமைச்சருடைய தோணி தான் இது வந்து அடுத்த உச்சகட்டத்துக்கு. சேகர்பாபு பேசுனது தான். சேகர்பாபு அவர்கள் பேச்சுவார்த்தை பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவர் ஏன் போனார் அப்படின்றது தெரியல. நீங்கள் கட்சி பொறுப்பில் இந்த சென்னை மண்டலத்தை பார்க்கக்கூடிய அமைச்சர் நீங்கள் சொல்லலாம், மாசுவும் இவரும். பட் ஆனால் துறை ரீதியாக ஒரு பிரச்சனை நடக்கும்போது அந்த துறையினுடைய அமைச்சர் அங்கே இருக்கணும், இல்லைனா மேயர் பேசணும், இல்லைனா அதிகாரிகள் பேசணும். லோக்கலில் இருக்கிறாரு அப்படின்றதுக்காக லோக்கல் கட்ட பஞ்சாயத்து மாதிரி இங்கே அமைச்சரை பயன்படுத்தியிருக்காங்க திமுக இந்த விஷயத்தில். அவர் போய் கொஞ்சம் அதை வந்து ரொம்ப அவருடைய ஆணவத்துடைய உச்சத்துக்கு போய் அங்கே பேசினதால தான் இது மேலும் அடுத்த கட்டத்துக்கு வந்து மூவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா அவர் பேசி அன்றைக்கி நைட்டே ப்ரெஸ் மீட் வெளியே வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் பண்ண வேலைகள்லாம் வந்து நம்ம அது மிகப்பெரிய விவாதமாச்சு. அதை பெருசாக விமர்சிக்கல. அதற்கு பிறகு நிறைய கட்சிகள், நாங்களுமே 4வது நாள் போராட்டத்திலே நாங்கள் தமிழ்நாடு இளைஞர் கட்சி போய் நின்று அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அவங்களுக்கு அங்கே நின்று பேசிட்டு வந்தோம். அந்த நாங்களுமே உண்ணாவிரதம் போராட்டம் எடுக்கிறதுக்காக அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு பர்மிஷனுக்காக மூவ் பண்ணுறோம். அவங்களுமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த இடத்துல இப்போ நீங்கள் போராட்டமோ இல்லை உண்ணாவிரதமோ அந்த இடத்துல பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே போராட்டம் நடத்துகிறவர்களுக்கு அதை இடையூறை வந்து அதிகாரிகளை வச்சு காவல்துறை வச்சு ஏற்படுத்தியிருப்பாங்கன்றது யதார்த்தமாக அவங்க சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா இது வரைக்கும் அந்த இடத்துல பொதுமக்களுக்கோ இல்லை பொது சொத்துக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை, பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல், போக்குவரத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அவங்க அறவழியில் ஒரு ஓரமாக பிளாட்ஃபார்மில் உட்காந்துருக்கிறதுனால தான் இது வரைக்கும் போராட்டக்களமாக மட்டும் அறவழியில் மட்டும் இருக்குது. இதுவே ஏதாவது ஒரு கட்சி அங்கே போயிட்டு போராட்டம் பண்ணியோ இல்லை கூட்டம் கூடியோ அங்கே ஒரு பிரச்சனை அசம்பாவிதம் ஆகுதுன்னா இதையே ஒரு காரணம் சொல்லி இவர்களை இங்கேருந்து அப்புறப்படுத்துகிறோம் அப்படின்னு காவல்துறையை ஏவி விட்டு இங்கே நிறைய வன்முறைகளும் வந்து நடந்திருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அது தவிர்க்கிறதுக்கு நாங்களும் அந்த இடத்துல போராட்டம் அந்த இடத்துல வேண்டாம், வேறு ஒரு ஆப்ஷன் நம்ம பண்ணலாம் அப்படின்றத நம்ம யோசித்து அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு பேச்சுவார்த்தை தொடங்கினதுனால சரி எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் ஒதுக்கி வச்சுருக்கோம். அது கண்டிப்பாக இந்த போராட்ட களத்தில் இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியோடைய முழு ஆதரவை நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம அப்பப்போ போயிட்டு பார்த்துட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் நாங்கள் போகிறோம். இதை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து அவங்களும் வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க, போராட்டம் பண்ணியிருந்தாங்க.
தமிழக வெற்றி கழகத்திலிருந்து நாள்ல இருந்தே அங்கே போராட்ட காலத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவையான உதவிகளை மாவட்ட நிர்வாகிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நாங்கள் போன அன்றைக்கே நாங்கள் வந்து ஏதாவது சாப்பாடு ஏதாவது வேணுமாம்மா சாப்பிட்டீங்களான்னு நம்ம கேட்கும்போது அவங்க சொன்ன வார்த்தை, விஜய் கட்சியிலேருந்து வந்தாங்கப்பா, பசங்க பார்த்துக்குறாங்க, சாப்பாடுலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அந்த நிறைய இயக்கங்கள் இதில் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இதெல்லாம் தாண்டி அரசு இதை கண்டுக்கவே இல்லை அப்படின்றத யாரும் பேச மாட்டாங்க. இன்றைக்கி விஜய் அவர்கள் அவருடைய பணியோர் ஆஃபீஸில் இவரை சந்திச்சா இருந்தது தான் ஒரு விமர்சனம். இவங்களுக்கு வேற வந்து வாய்க்கு வேற எதுவும் கிடைக்கல. நேராக வந்து மீட் பண்ணியிருந்தா என்ன இம்பாக்ட்? இதை வந்து அவர் தரப்புலேருந்து சொல்கிறத விட நேற்று போராட்ட குழுலேருந்து அங்கே போயிட்டு அவரை சந்திச்சவங்களே வெளியே வந்து ப்ரெஸ் மீட்டில் சொன்னாங்க, எங்ககிட்ட அவர் நேற்று நைட்டே பேசினார், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நைட்டே பேசினார், நான் அவங்கள பார்க்க அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய பிளான் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா மிட் நைட்லேயோ இல்லைனா ஏர்லி மார்னிங் அந்த மாதிரி க்ரௌடு சேராத ஒரு நேரமாக பார்த்து அங்கே போய் அவங்கள பார்த்துட்டு வரணும் அப்படின்றத. ஏன்னா மற்ற இடங்கள் எல்லா இடத்துக்கும் அவர் போனதெல்லாம் பாருங்கள், யாருக்கும் தெரியாமல் அவர் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அந்த ஒரு போராட்டத்துக்கோ இல்லை அவர்களுடைய செயல்பாட்டுக்கோ ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்துடுவார். இதை தான் அவர் வந்து செஞ்சுட்டு இருப்பார். மற்ற கட்சிகள் மாதிரி கூட்டம் சேர்த்துட்டு அங்கே போயிட்டு அங்கே ஒரு பிரச்சனை பண்ணி இல்லை அதை ஒரு அரசியல் பிம்பமாக்கி சுயநலமாக வந்து இங்கே யோசிக்கக்கூடிய ஆள் தளபதி விஜய் அவர்கள் கிடையாது. அதை தான் அவங்கக்கிட்ட சொல்லும்பொழுது அவங்களும் அதை தான் சொன்னாங்க, எங்களை ஏதாவது ஒரு காரணம் காட்டி இங்கேருந்து அப்புறப்படுத்துறதுக்கு இந்த அரசு நிர்வாகம் செயல்படுது. நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த நேரமாக இருந்தாலும் இங்கே கூட்டம் வந்து கூடிடும், அதனால் நீங்கள் வர வேண்டாம், நாங்களே அங்கே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்ட குழுலேருந்து முக்கியமான நபர்கள் வந்து அங்கே போயிட்டு நேரில் சந்திச்சிருக்காங்க. நேரில் சந்திச்சுட்டு வெளியே வந்தவங்க பேட்டி கொடுத்தாங்க, அவர் வரேன்னு சொன்னார், நாங்கள் தான் வேண்டான்னு சொல்லி நாங்களே வந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. இதை கேட்டுட்டோம் நீங்கள் வந்து காதில் எதையோ ஊற்றிக்கிட்டோ இல்லை வந்து நீங்கள் கண்ணில் எதையோ கட்டிக்கிட்டோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் விமர்சிக்க தோணும். அவர் பணியூர் ஆஃபீஸில் தான் வந்து பார்ப்பாரா, ஏன் வெளியே வரமாட்டாரான்னு கேட்பீங்க. ஏன் முதல்வர் அவர்கள் அங்கே பக்கத்தில் தானே இருக்கார், அவர் ஏன் வந்து இன்னும் பார்க்கல? இல்லை அவர் பார்க்கல அப்படிங்கிறத விட கேஎன் இருந்து தானே எங்கள் துறையோட அமைச்சர். இல்லை அவரும் வந்து பார்க்கல. இங்கே வந்து இவங்களுக்கு கமிஷனில் பிரச்சனை பதார், நீ தானே கமிஷன் வாங்க, நீயே பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கேஎன்ஆர் கைகை விட்டு போயிட்டு வராங்கன்னு கூட தெரியல. இவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனையில் கொள்கை முடிவுன்னு இன்றைக்கி நிற்கிறாங்க. திமுகவுடைய கொள்கை என்ன? தனியார் மயமாக்குறதா? இங்கே மேயர்லாம் வந்து நடுவில் இந்த ரோமுக்கு போனாங்க, ஸ்பெயின் போனாங்க, யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கெலாம் டூர் போனாங்களே, எதுக்கு போனாங்க? திடக்கழிவு மேலாண்மை எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்து இங்கே அதை வந்து சென்னையில் சிறப்பாக செய்கிறேன்னு சொல்லி அரசு செலவில் மக்கள் வரி பணத்தில் யூரோப்பியன் டூர் போயிட்டு வந்தாங்கல்ல, அவங்களுடைய சகாக்களோட போயிட்டு வந்தது எதுக்கு? இங்கே தனியார் மையத்துக்கு கொடுக்குறதுக்கா? இதெல்லாம் கேள்வி கேட்கணுமா இல்லையா? அரசுடைய கொள்கை முடிவு தனியார் மயம்ன்றதை அவங்களே ஒத்துக்கிறாங்க. இது கொள்கை முடிவு, நாங்கள் பண்ண மாட்டோம், உங்களுக்கு பண்ண முடியாது, அரசு ஊழியர்களாக உங்களை மாற்ற முடியாது, உங்களுக்கு பணி நிரந்தரமும் கிடையாது, இப்போ வாங்குற சம்பளமும் கிடையாதுன்னு கட் பண்ணுற வேலையை தான் இன்றைக்கி வந்து அரசு செய்யுது. ஒரு தனியார் நிறுவனத்துக்கு நீங்கள் ஆள் பிடிச்சி கொடுக்கக்கூடிய வேலையை செய்கிறதுக்கு எதுக்கு மாநகராட்சி, எதுக்கு அதுக்கு ஒரு மேயரு, எதுக்கு அதுக்கு அதிகாரிங்க, எதுக்கு அரசு சம்பளம்? தனியாராக பண்ணிட்டு போயிடலாமே. நீங்கள் மேயரையும் அமைச்சரையும் இந்த துறையையும் தூக்கி தனியார் மயமாக்கிட்டீங்க, எதுக்கு உங்களுக்குலாம் மக்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்து எதுக்கு இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் பாருங்கள். நீங்களே விற்றுட்டு போயிருங்க. அந்த பக்கம் பாஜக பண்ணுறதே தான் இங்கே திமுக பண்ணுது. இதைத்தான் பாஜகவும் திமுகவும் ஒன்றுன்னு விஜய் நான் சொல்கிறாரு. அது உங்களுக்கு புரியல. ஆனால் நீங்கள் கண்மூடித்தனமாக எதையாவது பார்த்துக்கிட்டு இப்படி தான் விமர்சிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா விமர்சிங்க, அதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை. இன்றைக்கி இந்த போராட்ட காலம் அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அவரும் தெளிவாக சொன்னார், விஜயண்ணாவும் அவங்கக்கிட்ட வந்து ஆற தழுவி பேசியிருக்காரு, உங்களுடைய கஷ்டத்தில் நான் எனக்கும் வந்து பங்கெடுத்துக்கிறேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை மழை பெஞ்சிருக்கு, அந்த மழையிலேருந்து அவங்க எவ்வளோ அவதிப்படுறாங்கன்றதை அவர் கண்கூட பார்த்து அவர் ரொம்ப வேதனைப்பட்டதாக வந்து நிர்வாகிகள் பேசினாங்க. ஸோ அதையெல்லாம் இங்கே வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் நேற்று சந்திப்பை பார்க்கணும். இதெல்லாம் முதல்வருக்கும் தெரியல, துணை முதல்வருக்கும் தெரியல. டூர் போயிட்டுருக்காரு திருப்பூரில், உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ட்டு விளம்பரம் பண்ணால் போதுமா? இன்னும் ஏதோ சொல்கிறாங்களே, இப்போது டாக்டர் விஷயத்துக்கு ஏதோ மருத்துவத்துக்கு ஏதோ ஒன்று போட்டுட்ருக்காங்களே, என்ன திட்டம் அது? இல்லம் தேடி மருத்துவம். இப்போ ஏதோ ஒன்று போட்டுட்ருக்காங்க இல்லையா? கத்திப்பராலேருந்து கிண்டி அந்த ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் விளம்பரம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த திட்டம் செயல்படணும்னா அது எங்கே செயல்படணுமோ அங்கே பண்ணணும். நீங்கள் அதை விட்டுட்டு மெட்ரோவிலையும் விளம்பர மட்டத்தில் என்ன இருக்குது? எங்களுடன் ஸ்டாலின் இல்லைன்னு சொல்லிட்டு மக்கள் இன்றைக்கி ரோட்டில் உட்காந்துருக்காங்க. அப்போ ஸ்டாலின் எங்கே தான் இருக்கார்? உதயநிதி ஸ்டாலின் எங்கே தான் போனார்? இந்த துணை முதல்வர் ஆஃப்லைனுக்கு போய் ஒரு வருஷம் ஆயிடுச்சு. எங்கே போனார், என்ன ஆனார் ஒன்றும் தெரியல. கக்கூஸ் டூர்லாம் போயிட்டு இருந்தார்ல ஆரம்பத்தில், அமைச்சரானதுக்கு முன்னாடி எம்எல்ஏ ஆன உடனே எங்கே போனார்? இப்போது கக்கூஸில் ஊழல் 150 மடங்கை ஒரு டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து கொடுக்குது. முன்ன வாங்கினதை விட 150 மடங்கு அதிகமான ஒரு ரேட்டு கொடுக்குறீங்கன்னா யார் இங்கே வந்து அரசுக்கு வேலை பார்க்குறாங்க, யார் தனியாருக்கு வேலை பார்க்குறாங்க? எல்லாத்துலேயும் கமிஷன் மட்டுமே இந்த அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. சொன்ன ஒரு வாக்குறுதியும் உருப்படியாக நிறைவேற்றலை. எந்த வாக்குறுதியுமே உருப்படியாக நிறைவேற்றலை. இவங்க உருப்படியாக நிறைவேற்றிட்டேன் 98%, 97%, 96% சொல்லி இவங்க பட்டியலிடுறாங்கல்ல, அதிலெல்லாம் 1% கூட உண்மை இல்லை. 100% இவங்க சொன்ன ஒரு வாக்குறுதியை கூட உருப்படியாக நிறைவேற்றவே இல்லை. இதுதான் உண்மை.
இன்றைக்கி மக்கள் நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு தான் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இது எப்படி தெரியுங்களா ஆயிடுச்சு திமுக அரசுக்கு? ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு சின்ன பையனை கடைக்கு அனுப்புகிறாங்க ஒரு அம்மா, 10 ரூபா கையில் கொடுத்து அனுப்புகிறாங்க. தக்காளி வாங்கிட்டு வாடான்னு சொல்கிறாங்க. போகிறான், தக்காளி விலை என்னன்னு கேட்குறான். 8 ரூபான்னு சொல்கிறாங்க. சரி எங்கள் அம்மா கேட்டால் 10 ரூபான்னு சொல்கிறேங்க, 8 ரூபாய்க்கு தக்காளி கொடுங்கன்னு சொல்லிட்டு 2 ரூபாய்க்கு ஏதாவது சாக்லேட் வாங்கி தின்னுட்டான். திரும்ப வந்து அம்மா கிட்ட காட்டுறான், தக்காளி ஃபுல்லாக உடச்சலும் ஓட்டையமாக இருக்குது. ஏன்னா அது அழுகி போன தக்காளி வாங்கினதுக்கு வேணாம்னு சொல்லி திருப்பி கொடுறான்னு சொல்லி கடைக்கு அனுப்புகிறாங்கன்னு வச்சுங்க. இந்த பையன் கடைக்கு போயிட்டு தக்காளி வேணாம்னு திரும்பி கொடுத்துட்டா எவ்வளோ கொடுப்பாங்க? திரும்ப 8 ரூபா கொடுப்பாங்க. 2 ரூபாய்க்கு எங்கே போவான்? அப்படி தான் ஆகிப்போச்சு இப்போ திமுக நிலமை. திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி வாங்கின கமிஷனை திரும்ப கொடுக்க முடியாது, தனியார் மையத்தை இப்போ வந்து மாற்றவும் முடியாது. இப்போ இதே வந்து அவங்களுக்கு இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த 2 மண்டலத்துக்கு இப்போ போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே 2020 10 மண்டலத்தை தனியார் மயமாக்கி எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்களுக்கு கொடுத்தா அவங்களும் போராட்டத்தில் இறங்குவாங்க. மொத்தமாக 20 மண்டலமும் அரசு ஏற்று 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்பந்த தொழிலாளர்களாக இங்கே அவங்களுடைய உழைப்பை சுரண்டுன எல்லாருக்கும் அரசு வேலை கொடுக்குமா அப்படின்றது கேள்விக்குறி. இதில் தான் இவங்க சிக்கலில் மாட்டிட்டாங்க. வாங்குகிற கமிஷனை அவங்களும் வாங்கிட்டாங்க, இவங்களும் வாங்கிட்டாங்க. இப்போ மக்கள்கிட்ட மாட்டிட்டு முடிக்கிறாங்க வாக்குறுதி கொடுத்துட்டு. வேறு யாரும் சொல்ல வேண்டாம், அவங்க வாயால் அவங்க கெட்டுட்டாங்க. நான் ஒரு முறை சொல்கிறேன், தவளை தான் வாயால் கெடுன்ற மாதிரி இவர்கள் கொடுத்த வாக்குறுதியை தான் இவங்களுக்கு எதிராக வந்து நிற்கிது. திமுகவினுடைய இந்த ஒரு பிரச்சனை இருக்குல்ல, இதை தொடர்ந்து மாநாட்டினுடைய பணிகள் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஏன்னா மழை அப்படிங்கிறது மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பணிகள் விஷயங்கள்லாம் இப்போ எப்படி சார் போயிட்டுருக்கு? இல்லை, மாநாட்டு பணிகள் வந்து ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு. நான் போன இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். 24/7 ஆனந்தனாவும் சரி, முக்கியமான மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே அங்கே மாநாட்டு வேலைகளில் மும்முரமாக இறங்கிட்டாங்க. ஸோ அங்கே வந்து யாருக்கோ வந்து ஆர்டர் கொடுத்துட்டோம் அவங்க செஞ்சுருவாங்கன்ற மாதிரி இல்லை, எல்லோருமே அவங்க வீட்டு திருவிழாவாக எடுத்து போட்டு இன்றைக்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பரபரப்பாக போயிட்டுருக்கு. சமீபத்தில் ஒரு காணொலி கூட நான் பார்த்தேன், ஒரு வைரல் ஆச்சு. ஒரு லேடி ஒருத்தவங்க மாநாடு இங்கே தான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச அப்போவே வந்து அந்த இடத்த வந்து சுற்றி பார்த்துருக்காங்க. வேலையெல்லாம் ஆரம்பித்த உடனே அங்கே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு வந்து போயிருக்காங்க. அந்த பக்கத்தில் இருந்த ஏதோ ஒரு வில்லேஜ்லேருந்து வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வரும்பொழுது இந்த ரூட் எல்லாத்தையுமே இப்போ நோண்டி போட்டு வரக்கூட முடியாத அளவுக்கு ஒரு சிங்கிள் வேல ஒரு வில்லேஜுக்குள்ளே சுற்றிக்கிட்டு வர மாதிரி ஒரு பாதையை வந்து இன்றைக்கி உருவாக்கி வச்சுருக்காங்க. மாநாட்டுக்கு தடை செய்கிறதுக்கு தான் இதை பண்ணியிருக்காங்களோன்னு அவங்களுடைய ஐயப்பாடு. கண்டிப்பாக நடக்கலாம், வாய்ப்பு இருக்குது. இந்த அரசு இந்த மாநாட்டை கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு, இந்த கூட்டத்தை வரவிடாமல் தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் வேலை செய்தோ செய்யட்டும். இங்கே அதை மீறி 2 மடங்கா 3 மடங்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒடுக்குறீங்களோ இந்த இளைஞர் சக்தி வந்து அதை மேலும் மேலும் அதிகப்படுத்தும். அவங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ஒடுக்குறீங்களோ, நீ என்ன தடுக்கிறியா, நான் பாரு எவ்வளோ மேலே போகிறேன்னு சொல்லிட்டு உயர 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 பறப்பான். அப்படிப்பட்ட இளைஞர் சக்தி இருக்கக்கூடிய தாவேகாவுடைய மாநாட்டை குலைக்கலாம், இல்லை அதில் ஏதாவது அசம்பாவிதம் பண்ணலாம், இல்லை அதை வந்து கெட்ட பெயர் ஏற்படுத்தலாம்னு இந்த அரசு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அதையெல்லாம் தவிடுபொடி ஆக்கிவிட்டு இந்த இடத்துல மாற்று சக்தியாக நம்ம தான் முதன்மை சக்தி அப்படின்றதையும் உறுதிப்படுத்த வந்துகிட்டு இருக்காரு விஜய் அண்ணா. ஸோ இந்த மாநாடு ரொம்ப சிறப்பாக நடக்க போகுது, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வேலைகள்லாம் ரொம்ப மும்முரமாக போயிட்டு இருக்குது. ஓகே பிரதர், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.